கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டு ம் அந்த சாப்பாடு எனக்கு எம்மனா கூட இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆ ஆ ஆமாங்கண்ணு. ஆ ஆனால் காரணம் என்ன, ஆ ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ம் நான் வாய்க்கு ருசியாக இருந்தால் 4 வாய் சேர்த்து சாப்பிடுவேன். இந்த ம் குழம்பும் சாதமும் எனக்கு பிடிச்சது நாக்குக்கு, இந்த நன்றி கேட்ட நாக்குக்கு. ம் அதனால இத்தனை சேர்த்து சாப்பிடுவேன் ம் ஆசைப்பட்டு, ம் என்னுடைய பேராசையினால. ம் அப்போ நான் காத்தால உசுரோடு எந்திரிக்க மாட்டேன்னா அந்த சோறே எனக்கு ஒரு வயிற்றை வலிச்சுது, வாயை வகுத்தால போச்சு, வாந்தி வந்தது. என்னால் அதோட நான் என்னுடைய முடிய வேண்டிய என்னுடைய விதி விலக்கு இருந்தால் அது ம் எமனா கூட ஆகலாம் அல்லவா. கண்டிப்பாக விடிஞ்சு எந்திரிச்சாதான் தெரியும் ஒருத்தர். அப்போ ஆ எனக்கு இத்தனை இது இருக்கு. ஆனால் உன்னை நம்பி நீ கொடுத்து படி, என் அங்கம் கொழுந்து என் ஆத்மா சாந்தி அடைய உன்னை நம்பி என் ஆத்மா சாந்தி அடைஞ்சு நான் நிம்மதியே இருக்கோ உன்னையே நினைச்சு. ஓ சாமி ஆக யாராவது குடிங்க. ஆ குடிங்க. எந்திரிச்சிங்கம்மா. சுஷோ உறவக்கூடாது சாமி. முருகா என்ன என்ன சாமின்னு தெரியலையே. ஆ என்ன சாமி வருது, வந்த போதெல்லாம் வரும் சாமி. உறவாத எந்திரிச்சு உட்காரு சாமி. ஐயா காப்பாற்ற நான் கூடவே இருப்பேன் ஐயா. நீங்கள் கூட வைக்கணும் சாமி, அதுதான் எனக்கு வேணும். சத்தியமாக கூடவே இருப்பேன். நீ என்னை நினைச்சே இருந்தீங்கன்னா கூடவே இருப்பேன். நான் 24 மணி நேரம் உங்களை தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையா சாமி? ம் தெரிஞ்சுதான் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். சரி சாமி, சந்தோஷம் சந்தோஷம். நீங்கள் எங்கூட இப்படியே கஷ்டத்துலேயும் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் கூடவே இருக்கணும் சாமி. இருப்பேன். அந்த ஒரு வார்த்தை போதும் சாமி எனக்கு. நல்லா எரிச்சா